ஸோ 139% மட்டும்தான் நம்ம உள்ள இருக்கோம். ஓகே, யாராவது உங்க பீப்புள் யாராவது மிஸ் ஆயிருந்தாங்கன்னா நீங்க வந்து கால் பண்ணி இன்வைட் பண்ணுங்க, செக் பண்ணிடுங்க. எஸ் சார், வெல்கம் ராமலிங்கம் சார். சார் நம்ம போன்லயே பண்ணிடலாமா சார்? பாபு சார், நீங்க செந்தில்குமார் சார், பாக்யராஜ் சாமி சார், டாப் லீடர்ஸ் எல்லாருமே மீட்டிங் நடத்திட்டுங்க. இந்த ஒரு கோயில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று முடிச்சுட்டு உடனே வந்துடுறேன். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எஸ், செந்தில்குமார் சார் இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பாக்யராஜ் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஆல்ரெடி கோவர்ஸ் வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஜிகே சாமி சார் உள்ள வந்துட்டீங்களா? ஜிகே சாமி சார். ரைட், ஓகே ஓகே. செந்தில்குமார் சார். ஓகே ஓகே. பாக்யராஜ் சார் நீங்க வெல்கம் பண்ணுங்க சார். இந்த லெவல் இன்கம் டீடைல்ஸ் வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிகே சாமி சார் வந்து பேசுனதுக்கு அப்புறம் அதுக்குள்ளே சார் வந்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம லைவா நம்ம ஆக்டிவேஷன் பண்ணலாம். தேங்க்யூ. அனைத்து டிபிஎஸ் ஸ்பீட்காஸ்டினுடைய அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஒரு அற்புதமான ஒரு டைமிங்ல நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம் அப்படின்றதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் அந்த டொனேஷன் திட்டத்துல மே மாசம் 4ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ற போது நம்ம ஒரு 1000 ரூபாய் டொனேட் பண்றோம், இதுக்கு 20 ரூபாய் பின் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி நம்மளோட இந்த பயணத்தை நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளையில நம்ம பயணத்தை சாரி ஒரு கால் வந்துருச்சு. வாய்ஸ் கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். நம்ம பயணத்தை ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 115 நாளை கடந்து இன்னைக்கு ஒரு இரண்டாம் அதுல ஒரு இணைப்பு திட்டமான பிபிஏ ஸ்பீடு கேஸ் லெவல் 40 லெவல், அதுவும் நான் ஸ்டாப் ஒர்க்கிங் அப்படின்ற மாதிரி எவ்ரி செகண்ட்ஸ் மணி இன் யுவர் பாக்கெட் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தோட உழைக்கிற ஒவ்வொரு நாளும் உழைக்கிற புதிய புதிய நபர்களை சந்திச்சு இந்த ப்ராஜெக்ட நம்ம எப்படி எல்லாம் டெவலப் பண்ண போறோம் அப்படின்றதுல எல்லாரும் ஒரு ஒருமித்த கருத்தோட நிறைய உழைப்பை போட்டிருக்கோம். அப்ப இந்த லெவல் இன்கம் அப்படின்றது உண்மையிலே நம்ம பாக்கெட்ல பணம் வர வைக்கணும் அப்படின்றது முதல்ல செல்ஃபா நமக்கு பணம் வந்தா தான் பேச்சும் வரும், அந்த ஃபேஸ்ல ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நம்ம ஒரு ப்ராஜெக்ட மத்தவங்க சொல்லும் போது ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்க இந்த 100 நாள்ல எவ்வளவு சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்ற கேள்வி கேட்பாங்க. நான் ஒரு 500 ரூபாய் வாங்கியிருக்கேன், ஒரு 2000 வாங்கியிருக்கேன், ஸ்பான்சர் இன்கம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த டைமிங்ல நான் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 5000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எதிர்த்தரப்பு எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்ப வருமானம் தான் நிச்சயமா நிறைய நம்மள அங்க முன்னிலைப்படுத்தும். பணத்தை தவிர இந்த உலகத்துல மிகப்பெரிய மோட்டிவேஷன் எதுவுமே கிடையாது அப்படின்றத உண்மை. அப்படி உழைக்கும் நபர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட உடனடி பணம் வேணும் அப்படின்றதுக்கான ஒரு திட்டம் தான் 40 லெவல் ஒர்க்கிங் பிளான். இந்த பிளான் நம்ம மத்தவங்க சொல்லும் போது ரொம்ப தெளிவா சொல்லணும். 1000 ரூபாய் டொனேஷனுக்காக நம்ம அனுப்புறோம், அது பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ்ட்ல இணைஞ்சிருக்கிற உறுப்பினர்களுக்கு அனுப்புறோம். நம்ம அனுப்புறது முன்னாள் சேர்ந்தவங்களுக்கு அனுப்புவோம், நமக்கு அனுப்புறவங்க நமக்கு அடுத்து வர்றவங்க அனுப்புவாங்க அப்படின்றது டொனேஷன் தனி சப்ஜெக்ட். இப்ப இந்த லெவல் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம டீம்ல இருக்கிறவங்களே நமக்கு அனுப்புவாங்க அப்படின்றதுதான் இன்டோர் டொனேஷன். நமக்கு நாமளே உதவி பண்ணிக்கிறோம். அப்ப நம்ம டீம்ல இருக்கவங்க லெவல்ல ஒரு 1000 ரூபாய் கட்டி அவங்களோட ஐடி ஆக்டிவேட் பண்ணும்போது இப்ப மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, என்னோட ஐடியை ஓபன் பண்ணி பார்த்தேன். முதல் 12:05 நல்ல நேரத்துல நான் ஓபன் பண்ணி பார்க்கணும், என்னோட ஐடி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லி ஆக்டிவேட் பண்ண உள்ள போகும்போது 810 ரூபாய் எனக்கு இன்கமா வந்துருந்துச்சு. 5 நிமிஷத்துல 810 ரூபாய் எனக்கு வருமானம் வந்திருக்கு அப்படின்னா அப்ப 1 மணி நேரத்துல எவ்வளவு வரப்போகுது, அப்ப இன்னும் வர்ற வாரங்கள்ல எவ்வளவு வரப்போகுது, வர்ற மாதங்கள்ல எவ்வளவு வரப்போகுது. ஆக இதுதான் நம்மளுடைய லெவல் கான்செப்டோடைய இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் அப்படின்றது இது டெய்லி 1000 இருக்கும், நாளைக்கு 2000 மாறும், நாளைக்கு 3000 மாறும், இப்படியே படிப்படியா கூட போய் ஒரு நல்ல டீம் வச்சிருக்கோம் அப்படின்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 5000 10,000 ஒரு நாள்ல 1,00,000 ரூபாய் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது.
₹1,00,000 ஒரே நேரத்துல ஒரே நிமிடத்துல வந்துருமா? இல்ல. அதுக்கான உழைப்பு, கால நிர்ணயம், எஃபெக்ட், அந்த டைமிங், மத்தவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்ற விதம், இப்படி பல வகையில அந்த பணம் வர்றதுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்தோம்னா மட்டும்தான் நம்ம பாக்கெட்ல பணம் வரும் அப்படின்றத உண்மை. என்னோட அணியில நிறைய நண்பர்கள் நல்லா உழைப்பு போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தர் கீழையும் 300 பேர் கம்மி இல்லாம இருக்காங்க. ஒரு 10 லீடர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 10 லீடர்ஸ் கீழே 300 பேருக்கு கீழே ஒரே லெக்ல 2 லீடர் ஒர்க் பண்ணிருப்பாங்க. 200 அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 10 லீடர் ரொம்ப 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 ஆக்டிவா ஒர்க் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட நல்ல டீம் இருக்கு அப்படின்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையில என்னோட டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே மாதிரி நம்ம அணியில இருக்கக்கூடிய பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடர்களும் இந்த லெவல் பிளான்ல எவ்ரி செகண்ட்ஸ் பணம் வர வைக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படின்ற ஒரு அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு, நீங்களும் டெய்லி 1000 அல்ல 5000 அல்ல லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். எனக்கு தொடர்ந்து கால் வந்துட்டு இருக்கு, மன்னிக்கணும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி. இன்னைக்குதான் நான் ஒவ்வொருத்தருக்குமே விடி வெள்ளி. இந்த 40 லெவல், ஏன் இந்த 40 லெவல் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இதுக்கான காரணத்தை அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ராஜெக்ட்ல நம்ம தெரிஞ்சுப்போம். 40 லெவல்லையும் ஒரு காரணம் இருக்கு. இந்த 40 லெவல் டொனேஷன் எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற போன்றோம். மீண்டும் ஒரு நினைவூட்டல், இன்று மாலை இந்த 40 லெவல் டொனேஷன் இன்கம் பத்தி ஒரு பயிற்சி பட்டறை ஒண்ணு இருக்கு ரூம்ல, அதுலயும் நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த 40 லெவல் வேலட் யூனிட் நம்ம வாங்கணும். 30 ரூபாய் கொடுத்து வேலட்டுக்கான பின் வாங்கி நம்ம ஐடியில ஆக்டிவேட் பண்ணணும். அதன் பிறகு அந்த வேலட் யூனிட்டை நம்ம வாங்கி நம்ம ஐடியில லோட் பண்ணி நம்மளே ஆக்டிவேட் பண்ணணும். இதுதான் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற போறோம். இன்னைக்கு வெளியில போறவங்க கையில பாக்கெட்ல பணம் இருக்கோ இல்லையோ, இன்னைக்கு வெளியில போய் 2 ஐடி எடுத்தா நம்ம ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை நமக்கு இந்த லெவல் பிளான் தரும். எல்லாரும் இதுல இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டாவே நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பா வந்துடலாம். நம்ம டீமா இதுல முக்கியமா நம்ம இந்த மீட்டிங்ல உட்கார வச்சாவே அவங்க புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா எல்லாரும் வரணும், எல்லாரும் நிறைய சம்பாதிக்கணும். ஸ்பீட் கேஷ் நம்ம வாழ்க்கையை மாத்த போது, ஒரு பொருளாதார புரட்சியை கொடுக்க போது, அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. வர தீபாவளி அப்போ எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் குறைஞ்சது ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அது கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அதுல முழுசா நம்புறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வெல்கம் சையத் அலி சார். அனைவருக்கும் உற்சாகமான மதிய வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு லெவல் இன்கம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நாள் நம்ம 1.5 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமானு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது வரும். எப்போ வரும் அப்படின்னா அது க்ரௌட் ஏற ஏற வரும். ஆனா அப்பப்போ நம்மளுக்கு டெய்லி ஒரு இன்கம், வெளியே போயிட்டு வர பெட்ரோல் சார்ஜ் அது இதுன்னு சொல்லி இது ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதை எவ்வளவு சீக்கிரமா நம்ம இதை நம்மளோட டீம்ல எடுத்துட்டு போறோமோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டு போகும்போது நமக்கு டெய்லி நம்ம வேலட்டை விற்கிறோம், நம்மளுக்கு கீழே வேலட் ஆக்டிவேஷன் பண்றோம், மேல அது வரப்போகுது. அது மூலமா நம்மளுக்கு டெய்லி இன்கம் வரும். அதை வச்சு அன்றாட செலவுகளை டெய்லி 1000, இன்னைக்கு 500 ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம டெய்லி நம்மளோட செலவை 1000 2000 நம்ம மாத்துவோம். அதுக்கான ஒரு அழகான சோர்ஸ் தான் நம்மளோட பிபிஐ ஸ்பீட் கேஷ் திட்டம் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்கு. இதை ஒருங்கிணைச்சு கொடுத்த நம்மளோட சங்கர் சாரு, சேவா பாண்டியன் சாரு, பாபு சாரு, நம்மளோட ஜிஎஸ் சாரு, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. பாபு சார் கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க சார். ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ள கோயில் போயிடும். முடிஞ்சிடும். ஓகே. இப்போ ஒவ்வொரு அமௌண்ட்டும் வேலட்ல விழும்போது நம்ம டீம் இந்த அளவுக்கு க்ரோத் ஆயிருக்கு. இன்னும் நல்லா பண்ணணுங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் வரணும். இன்னும் டீமை க்ரோத் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். இன்றைய விடியலானது அனைவருக்கும் லெவல் விடியல் எந்த அளவுக்கு இருக்குங்கிற ஒரு புரிதலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ sir. Yes sir. Happy noon.
ஸோ இன்னைக்கு 12 ராகால முடிஞ்சு இந்த லெவல் ஆக்டிவேஷன் எல்லாருமே பண்றதுக்கான நேரம் வந்துச்சு. சில பேர் ஆர்வத்துல பண்ணியிருக்காங்க, பண்ண உடனே ஒரு அதிர்ச்சியா இருக்கிறாங்க. அவங்களுக்குரிய இன்கம் வந்து வேலட்ல காட்டியிருக்கு. இப்ப பேசிக்ல இருந்து நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லெவல் இன்கமுக்கு நம்ம எலிஜிபிள் அப்படி ஒரு தகுதி அடையறதுக்கு 30 ரூபா கொடுத்து நம்ம வேலட் ஆக்டிவேட் பண்றோம். அதாவது ஒரு பர்ஸை வாங்குறோம். அடுத்தது அந்த பர்ஸுக்குள்ள பணம் வரணும்னா ஒரு 1000 ரூபாய் நம்ம இந்த லெவலுக்காக கொடுக்கணும். லெவல் ஆக்டிவேஷனுக்காக நம்ம லெவல் ஆக்டிவேஷன் நம்ம 1000 ருபீஸ் கொடுத்த உடனே நம்ம லெவல் ஆக்டிவேட் ஆயிடும். ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேனரா இருக்கும். நாங்க லெவல் ஆக்டிவேஷன் காமிக்கும், அந்த இடத்துல ஆக்டிவேட் லெவல் இருக்கும். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லெவல் ஆக்டிவேட் ஆயிடும். முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம பணம் வாங்குறதுக்கு உண்டான எலிஜிபிள் நம்மளுக்கு இருக்குன்னு அர்த்தம். 40 லெவலுக்கு நம்ம 40 லெவல்ல எங்க என்ட்ரிஸ் வந்தாலும் நமக்கு டொனேஷன் வந்து நமக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு டொனேஷன் அமௌண்ட் இருக்கு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? லைஃப் லைனா இருந்தா ஃபர்ஸ்ட் லெவல் டொனேஷன் வந்து 500 ரூபாய், பேஸ் லைனா இருந்தா ஃபர்ஸ்ட் லெவல் டொனேஷன் 300 ரூபாய். உங்களுக்கு தெரியும். லைஃப் லைன்ல முதல் 2 பேர் எப்பவுமே லைஃப் லைன் ட்ரீக்கு போயிடுவாங்க. நம்ம போடக்கூடிய 3வது 4வது டைரக்ட் ரெஃபரல் வந்து நமக்கு பேஸ் லைன் டொனேஷனை ரிசீவ் தரக்கூடிய நபரா இருப்பாங்க. சோ அவங்க ஒவ்வொருத்தரும் 1000 ரூபாய் லெவல் டொனேஷன் பண்ண அந்த 1000 ரூபாய் 40 லெவலுக்கும் மேல பிரியும். யார் யாருக்கு போய் உட்காந்துருமோ உட்காரும் நமக்கு வரும். நமக்கு எவ்வளவு வருது அப்படின்றது லெவல் வேலட் இன்கம்ல போயிட்டு நம்ம கிளிக் பண்ணோம்னா அதுல பேஸ் லைன் லைஃப் லைன் அப்படிலாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு லெவலும் எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு இருக்கும். கீழே டோட்டல் இன்கம்னு வரும். ஸோ ஆஸ் பர் கால்குலேஷன் படி எல்லாமே வந்திருக்கும். இந்த 40 லெவல் இன்கம் அப்படின்றது இன்னைக்கு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாரும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அது இல்ல. பொதுவா லெவல் இன்கம்ன்றது உழைக்கிறவங்களுக்கு தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த 40 லெவல் அப்படின்றது நம்ம நான் ஸ்டாப் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். நீங்க கொஞ்சம் எல்லாரும் அது உறுதியா இருக்கிறீங்க, நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் ஒரு 400-500 பேர் கூடவே டிராவல் பண்றீங்க. இதுதான் உயிர் நினைச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க. இதுதான் உயிர், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் சும்மா 2 பேரையோ இல்ல ஒரு நபரையோ கொடுத்துட்டு கடைசியில அவள் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்பீடு கேஷை மட்டும் அவங்க திங்க் பண்ணல. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்பீடு கிரிப்டோ, அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் நம்ம கொண்டு வர ஒவ்வொரு திட்டங்களையும் இன்வால்மெண்டோடு செயல்பட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 500-600 பேர். அந்த 500-600 பேர் மிகப்பெரிய அளவுல சம்பாதிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் சாதாரணமா டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கல. கிரிப்டோக்கு ஐடி போடும்போது தான் தெரியுது. எல்லாம் 12, 15, 17, 30, 41, 51 இப்படி எல்லாம் என்ட்ரி போட்டு வச்சிருக்காங்க. இந்த கடுமையான உழைப்பாளிகள் சொல்லலாமா, இல்ல இதுதான் ஜீவிதமா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாமா, இல்ல இவ்வளவு பேர் இருக்காங்களே இவங்க ஜெயிக்க வைக்கணும், நம்மளும் இதுல ஒரு சின்ன ஒரு கருவியா இருக்கணும், இவங்க கண்டிப்பா இந்த 5 ப்ராஜெக்ட் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு சத்தியம் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்றாங்களா அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லாருக்கும் என்னோட ஹேட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ், ஹேட்ஸ் ஆஃப் யூ அண்ட் சோ மெனி தேங்க்ஸ். அந்த நன்றிகள் உங்களுக்கு பணமா வரணும். உங்களோட வியர்வை ஒவ்வொன்றும் உங்களுக்கு பணமா வரணும். அது சும்மா 20 லெவலோடு இன்னைக்கு இருக்கிற டேட்டா பேஸோடு முடிஞ்சிற விஷயமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு எங்கிட்ட ஒரு 500 பேர் இருந்தாங்க அப்படின்னு இன்னைக்கு பேசுற விஷயமா இருக்கக்கூடாது. அது காலங்காலமாக என் கீழ் 5000 பேர் இருக்காங்க, என் கீழ் 10,000 பேர் இருக்காங்க, அடுத்த வருஷம் என் கீழ் 50,000 பேர் இருக்காங்க. 50,000 பேரா? 50,000 பேர் ஆவரேஜா லெவல் இன்கம் 20 ரூபான்னு வச்சா கூட ஆஹா நீங்க எங்கேயோ போயிருப்பீங்களே, இந்நேரம் நீங்க வந்து இவ்வளவு ரூபாயை தொட்டிருப்பீங்களே அப்படின்னு இதை எதிர்பார்த்து அந்த அன்றைய தருணத்திலே ஒருத்தர் வந்து இந்த லெவல் இன்கம்காக வந்து ஐடி போடணும். அப்பதான் அது நான் ஸ்டாப். இந்த லெவல் ஆக்டிவேஷனுக்காக எந்த நேரத்துல வேணாலும் ஜாயின் பண்ணுவாங்க. சைக்கிள் இன்கம் ஓகே, பேசிவ், அது ஆட்டோமேட்டிக், கிரௌட் வந்தாதான் வரும். சங்கர் சார் சொல்றாரு, செந்தில் சார் சொல்றாரு, பாக்யராஜ் சார் சொல்றாரு, உண்மைதான். இருந்தாலும் லேட்டா தானே ஆகும். ரீபத்து வர்றது உண்மைதான், ஹெல்பிங் ஐடி வருது உண்மைதான், வருது கொஞ்சம் பொறுத்து தான் வாங்கணும். சரி, கண்டிப்பா இவங்க நான் ஸ்டாப்பா கொண்டு போங்க, அதனால சேருவோம். சேர்ந்துட்டு உட்காந்து நம்ம வரும்போது பணத்தை வாங்கிக்கும். இப்படி சில பேர் இதெல்லாம் எவ்வளவு பார்த்துட்டோம் போகாது அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்ப அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, சில நேரத்துல சைக்கிளை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. சைக்கிள் இன்கம் வந்தானா வராட்டானா, நமக்கு அருமையா 40 லெவல் கொடுத்துருக்காங்க, என்கிட்ட ஒரு 500 பேர் டேட்டா பேஸ் இருக்கு, நான் ஏன் இல்ல இறங்கி ஒர்க் பண்ணக்கூடாது, நான் ஏன் லெவல் டொனேஷன் தரக்கூடாது, 1000 ரூபாய் நான் ஏன் தரக்கூடாது,
அப்ப இமிடியா என்ன பண்ணுவாங்க, 2000 ரூபாய் அவங்க எடுத்துக்கிட்டு அதுலயும் ஐடி போட்டு நிச்சயமா ஒர்க் பண்ணுவாங்க. அந்த 500 பேரை முடுக்குவாங்க. அந்த 500 பேர் தான் நாளைக்கு 50,000 மாறும், 5 லட்சமா மாறும். சோ எந்த நேரத்திலையும் எந்த தருணத்திலையும் தங்களோட சிந்தனையும் தங்களோட செயல் திட்டத்தையும் நெகட்டிவா இருந்தா கூட பாசிட்டிவா மாற்றக்கூடிய வலிமை இந்த 40 லெவல் பிளானுக்கு இருக்கு. அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவருக்கும் புரியும். இன்னைக்கு ஒரு 10 பேர் டீம் வச்சுதான் சரி, 5000 பேர் டீம் வச்சுதான் சரி, அந்த 10 பேர் டீம் வச்சும் கூட அவங்க இன்கம் வந்து ஒரு 350 ரூபா 450 ரூபான்னு வரும்போது எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா இந்த 10,000 பேர் ஆக்க முயற்சி எடுப்பாங்க. சோ எல்லாமே ஒரு மிக சிறந்த உழைப்பாளிகள். இந்த உழைப்பாளிகள் மூலமா இவ்வளவு பெரிய டேட்டாபேஸ் நமக்கு வந்திருக்கு. எல்லாரும் 2 பேர் போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா எல்லாரும் 2 பேர் போடல. ஆனா நம்ம இந்த சிஸ்டத்தை வந்து தோக்கடிக்க கூடாது, இந்த ப்ராஜெக்டை தோக்கடிக்க கூடாது, இதை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் கடுமையாக உழைச்சிருக்காங்க. மினிமம் 6 ஐடியில இருந்து 50 ஐடி வரைக்கும் மேல 55, 56 இப்படி தொட்டு போய்கிட்டு இருக்காங்க. நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி ப்ராஜெக்ட் நான் ஸ்டாப்போ அவங்களோட டைரக்டர் நான் ஸ்டாப்பா போய்கிட்டே இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு இலக்கே வைக்கல. ஏன்னா வருமானம் அதிகம். இந்த ரிப்ளிகேஷன் ஸ்பீடு கேஷ்ல இந்த டூப்ளிகேஷன் இந்த டைரக்டர் அங்க ஸ்பீடு கிரிப்டோ லெவலுக்கு வந்து மிகப்பெரிய அளவு சப்போர்ட் கொடுக்கும். சோ இது இல்லாம ரீபத்துக்கு இந்த ரீபத்துல நம்ம சும்மா வச்சிருப்போம்னு நினைக்கிறீங்களா? ஸ்பீடு கேஷ்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. சோ லெவல் ஆக்டிவேஷன், லெவல் டொனேஷன் மிகப்பெரிய வரப்பிரசாதம். இன்னைக்கு நம்ம தெய்வம் நம்ம எதையோ பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையான கடவுள் நம்ம கையில வந்து அச்சய பாத்திரம் மாதிரி கொடுத்திருக்காரு. நமக்கு தேவை நம்ம ஒரு 4 டைரக்டர்கள் 5 டைரக்டர்கள் உருவாக்குவோம். அந்த 4 பேர் 5 பேரை டீமை டெவலப் பண்ண வைப்போம். அவங்க டீம் ஒரு 500 பேர் 600 பேர் இன்னும் ஒரு 4 மாசம் 5 மாசத்துல போயிடும். அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இல்ல என்னால இம்மிடியட்டா ஒரு 50-60 என்ட்ரிஸ் இறக்க முடியும்னா தாராளமா எல்லாத்தையும் டைரக்டர் பண்ணி அவங்க டீமை டெவலப் பண்ணுவோம். இது நடக்கும்போது என்ன நடக்கும்? நம்ம சைக்கிளை பத்தி திங்க் பண்ண மாட்டோம். ஆனா இன்னைக்கு சைக்கிள் இன்கம் திங்க் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்லோவா போகுது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப சைக்கிள் இன்கம் திங்க் பண்ண மாட்டோம், லெவல்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா திங்க் பண்ணாத விஷயம் அங்க பயங்கர ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கும். அது இப்ப புது கோடிங் வந்த உடனே ஒரு வாரத்துல 4 பேர் வெளில வருவாங்கன்னு சொல்றோம். ஒரு வாரத்துல 12 பேர் வெளில வரதுக்கான வாய்ப்பு இன்னும் 2 மாசத்துல வரும். அதுக்கு காரணம் இந்த லெவல் ஆக்டிவேஷன், இந்த லெவல் டொனேஷன். சார் எனக்கு மேன் பவர் இல்ல சார், ஆனா நான் 2 பேரை பண்ணிடுவோம் சார், 2 லைஃப் ட்ரீயை கொடுத்துருவோம் சார். சரி கொடுங்க, நீங்க 2 லைஃப் ட்ரீயை கொடுத்தாலே 1000 ரூபாய் சார். ப்ராபபிலிட்டி சார், இது எங்க திறமையானவர் கிடைப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தரும் நமக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம ஒரு சின்ன குகைக்குள்ள ஒரு 5க்கு 5க்குள்ள ஒரு சின்ன மனசுக்குள்ள நம்ம போட்டு ஏதோ ஒரு இடத்த மையமா வச்சு முடங்கிக்கிறோம். நம்மளால 2 தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம போடக்கூடிய 2 பேரு நம்மள மாதிரி முடங்குறவங்க இருக்க மாட்டாங்க. அதுல ஒருத்தர் மிகப்பெரிய பலம் பொருந்தவரா இருப்பார். அவர் மூலியமா நமக்கு மிகப்பெரிய டீம் கிடைக்கும். நமக்கு கீழே இருக்கிற ஒரு டீம் மூலியமா நமக்கு இவ்வளவு வருமானம் வரும்போது இவரை மாதிரி நம்ம ஏன் ஒவ்வொருத்தரும் உருவாக்க முடியாது? நம்ம தப்பு பண்ணிட்டோம் வாழ்க்கையில. நம்ம வருமானத்துக்கு நம்ம தான் உழைக்கணும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தினா அப்புறம் எந்த காலத்துல பண்ண போறோம்? சரி, எல்லாமே அபவ் 40ல இருக்கும் இங்க இருக்கிறவங்க. இப்ப எப்ப நம்ம பயன்படுத்த போறோம்? இதுல ஏதாவது கம்பெனி எடுத்துக்கிற 1000 ரூபாய ஏதாவது சர்வீஸ் சார்ஜ் இருக்கா? ஏதாவது டிடிஎஸ் இருக்கா? இல்ல ஏதாவது கண்டிஷன் வச்சிருக்காங்களா? ஒரே ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க, 2 பேரு லைஃப் கொடுத்துருக்கணும், 2 பேர் கண்டிப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கணும். பிகாஸ் நம்மளோட கான்செப்ட் 2 பேர். 2 பேர் இல்லைன்னா லெவல் எப்படி வரும்? லெவல் இன்கமே வராது இல்லையா? அப்ப இந்த லெவல் இன்கம்காக 2 பேர் போடுறவங்க அந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. எதுல? டொனேஷன்ல. அங்க 2 பேர் தான் வேணும். அழகா 2 பேர் வந்துருவாங்க. அப்ப 2 பேர் வரும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் லெவல்ல வரணும்னா 2 பேர் வரணும் சார், நீங்க 2 பேரை மட்டும் கொடுங்க சார். அங்கேயும் சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிடும். சைக்கிள்ல ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க சார், 500 ரூபாய் வந்த உடனே உங்க சிஸ்டத்தை வந்து ஹோல்டிங் பண்ணிடுவாங்க சார். ஆனா எங்க சிஸ்டத்துல டெர்மினேட் யாரையும் நீக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் பணம் உண்டு. ஆனா ஒரு சின்னதா நீங்க அந்த 2 பேர் போடக்கூடிய தகுதி வாய்ந்தவரை உங்களை மாத்திக்கணும் அப்படின்னாலும் உங்களை ஹோல்டிங் பண்றாங்க. அப்படின்னும் போது அவரு ஒரே கல்ல 2 விஷயம், ஒரே கல்ல 3 கனிகள். ஒன்று பாசிவ் சைக்கிளுக்காக அங்க 2 ரெஃபரல் கொடுத்து தன்னோட வருமானத்தை உறுதிப்படுத்திக்கிறாரு. இங்க அவருக்கு லெவல் ஸ்டார்ட் ஆகுது. கிரிப்டோல அவருக்கு 2 ஐடி
2 டைரக்ட் ரெஃபர் கொடுத்தாலும் கிரிப்டோல நுழையலாம். அங்க கிரிப்டோக்கு தயாராகிறாரு. அவருக்கு எப்ப பணம் இருக்கோ அப்ப அவருக்கு லாகின் பண்ணுவேன். 2 என்பது மந்திர சொல் சார். நமக்கு 2 கண்கள், 2 மூக்கு துவாரங்கள், எல்லாமே பாருங்க. கழுத்துக்கு மேல பாத்தீங்கன்னா எல்லாமே 2 தான். 5 புலன்கள் எல்லாமே அங்கதான் இருக்கு. அறிவும் அங்கதான் கிடைக்குது, ஆற்றலும் அங்கதான் கிடைக்குது. இந்த 2க்கு எப்பயுமே மகிமை உண்டு. 2 என்பது கில்லர்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் ஏ கில்லர். எப்படி அழிப்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கடவுளை. அது அழிப்பது கிடையாது, தீயவற்றை அழிப்பது. அதே மாதிரி இந்த 2க்கு சோம்பேறிகளை அழிக்கக்கூடிய பவருக்கு இந்த 2க்கு இருக்கு. சோ இந்த 2 அப்படின்றது நம்மளோட தாரக மந்திரம். 2 பேரு. நான் உங்களை 500 பேரை போடு, 100 பேரை போடு, 50 பேர் சொல்ல, அது லீடர். அது உங்களுக்கே தெரியும். நான் சொல்லித்தரணும் அவசியமே இல்லை. எனக்கு வருமானம் அதிகமா வேணா நான் நிறைய டைரக்டர் இருப்பேன். இங்க எதுவும் கண்டிஷன் எல்லாம் கிடையாது. ஆனா 2 என்பது ஒரு லெவல் இன்கம் ஸ்டார்ட் பண்றீங்க. அந்த இடத்துல ஒரு பாசிவ் இன்கம் உங்களை உறுதிப்படுத்திக்கிறீங்க. கிரிப்டோக்கு தயாராகிறீங்க. தொடர்ந்து அடுத்து வரும் எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே எலிஜிபிள் ஆவீங்க. சோ அதனால எல்லாருமே இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. இன்னைக்கே பேசுங்க. 2 பேரை போடுங்க, உங்க லெவல் ஆக்டிவேஷன் பண்ணுங்க. அவங்க 2 பேர் 2 பேரை போட வைங்க, அவங்க லெவல் ஆக்டிவேஷன் பண்ணுங்க. இமிடியேட்டா லெவலுக்காக நீங்க கொடுத்த 1000 டொனேஷன் உங்களுக்கு நன்கொடையா திரும்ப பெறுது. கிவ் ஹெல்ப் கெட் ஹெல்ப் தான். சோ மிகப்பெரிய வாய்ப்பு, அரிய வாய்ப்பு இல்ல, எளிய வாய்ப்பு. இந்த எளிய வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காது. நம்ம குடும்பத்துல மட்டும்தான் கிடைக்கும். நம்ம குடும்பத்துல கிடைக்கும் இல்ல, கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே இன்னைக்கு ஆக்டிவேட் பண்ணுங்க. இன்னைக்கு காசு இல்லைன்னா பரவாயில்ல, நாளைக்கு ஆக்டிவேட் பண்ணுங்க. ஆனா ஆக்டிவேட் பண்ணிட்டு உங்க டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரையும் ஆக்டிவேட் பண்ண வைங்க. பண்ண வைக்க நம்மளோட வாழ்நாள் முழுவதும் இந்த 40 லெவல்ல இருந்து, ஏன்னா அன்லிமிட்டெட் பிரெத் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வருஷம் சொல்லுவீங்க சார் 40 லெவல் விட்டு இறங்கிடுச்சு. கவலைப்படாதீங்க, அதுக்கும் ஒரு ஆட் ஆன் பண்ணலாம். கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு கவலையும் தீர்க்கக்கூடிய மருந்து ஸ்பீடு கேஷ்ல மட்டும்தான். அதனால கவலைப்படாதீங்க. சார் ஸ்லோவா இருக்குன்னு சொன்னீங்க. இதோ இப்ப கோடிங் பண்ணியாச்சு. இன்னைக்கு கூட மீட்டிங்ல சாஃப்ட்வேர் சாரே பேசினார். இன்னும் 3 நாள் கொடுக்க போறாரு. இன்னும் சென்டர் ரிசீவ்ல எந்த பிரச்சனையும் இல்ல, பஞ்சாயத்து இல்ல, எதுவுமே இல்ல. ஃபாஸ்டா போகும், டெஃபனட்டா போகும். நீங்க 2 பேரை கொடுக்க எல்லாருமே ஆரம்பிங்க சார். சேர்ந்தவங்க எல்லாருமே கொடுக்க ஆரம்பிங்க. கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா எந்த கண்டிஷனும் தேவையில்லை சார். எந்த ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமே தேவையில்லை. அப்புறம் எதுக்கு சார் ப்ராஜெக்ட்? இன்னும் அதிகமா சம்பாதிக்க சப்போர்ட்டிங் சிஸ்டம். இப்போதைக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டம் எதுக்கு? ஸ்பீடு கேஷ் டெவலப் பண்ண. இல்ல சார் அதெல்லாம் வேணாம் சார், 2 பேர் நாங்களே கொடுத்துறோம் அப்படின்னா நான் ஸ்டாப். இது சொல்லி புரிய வைங்க சார். சொல்லி புரிய வச்சு அந்த 2 பேர்னால என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு வரிசையா லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. டெஃபினட்டா நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். இது என்னோட மனசுல இருந்து சொல்ல, என்னோட உதட்டுல இருந்து சொல்ல, ப்ரே பண்ணிட்டு மனசார சொல்றேன். எல்லாரும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் லெவல் இன்கம் இருந்து வர்ற மாதிரி உங்களை இப்போதைக்கு தயார்படுத்திங்க. அந்த 1000 ரூபாய் இப்ப நீங்க தயார்படுத்தினா அது ஒரு நாளைக்கு 10,000 ரூபாயா மாறும். அந்த நாட்கள் வெகு சீக்கிரம்லாம் இல்ல. ஏன்னா அன்லிமிட்டட் பிரெத் சார். நம்மளோட 12 டைரக்டர்ஸும் உழைப்பாங்க சார். ஏன்னா அவங்களுக்கு நம்மள இமிடியேட். அவங்க எல்லாருமே நிச்சயமா அவங்க ஒவ்வொரு 12 போடும்போது நம்மளோட பிரெத் லெவல் பிரெத்ன்றது போய்கிட்டே இருக்கும் சார். போக 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 இங்க நொடிக்கு நொடி 20 ரூபாய், 15 ரூபாய், 50 ரூபாய், 30 ரூபாய், 10 ரூபாய், 300 ரூபாய், 100 ரூபாய், 50 ரூபாய், 500 ரூபாய், இப்படி நொடிக்கு நொடி வந்துகிட்டே இருக்கும் சார். அந்தந்த லெவலுக்குரிய டொனேஷன் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நமக்கு எவ்வளவு டொனேஷன் கிடைச்சிருக்குன்றது நம்மளுடைய டோட்டல் லெவல் டொனேஷன்ல கிடைச்சிருக்கும். அதை நம்ம டீமுக்கு அந்த வேலெட்டை சேல்ஸ் பண்ணி அந்த வேலெட்டை நம்ம கேஷா மாத்தணும். 1 வருஷம் வரைக்கும் டீமை டெவலப் பண்றது கண்டிப்பா அந்த வேலெட்டை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். சோ எல்லாமே லீடர்ஸ் சொல்லியிருக்காங்க. சோ ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள் சார். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ. எக்ஸலன்ட் சார். ஓகே, தேங்க்யூ சங்கர் சார். சஜிமோன் கேரளா. ஓகே சார், சவுண்ட் கிளியரா? எஸ் சார், கிளியர் சார். சார் எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. என்னன்னு சொன்னா, നമ്മള് PPS സ്പീഡ് കാശില്
റെഫറൽ കൊടുത്തിരിക്കുന്നത് കൊടുത്തിരിക്കുന്നത് നമ്പർ അനുസരിച്ചിട്ട് 1 2 എന്ന ക്രമത്തിലേ വന്നിട്ട് നമ്മ 40 ലെവൽ പ്ലാനില് ഇപ്പൊ പാത്തിരുന്ന அங்க 2 ആള് പേര് കൊടുത്തിരിക്കുന്നത്. ஆனா அவரு 1000 രൂപ 1030 മുടക്കി ലെവൽ പ്ലാനില് வரல. அதனால எத்தனை ஆளுகள் ரெஃபரல் கொடுத்திருந்தாலும் ஆദ്യം ஆக்டிவேட் பண்றவரு ஃபர்ஸ்ட்ல வரணும், இந்த லைஃப் டீமுக்குள்ள வரணும். ஓகே, அப்படி இருந்தப்போ அப்படியே கொடுக்கணும். அதுதானே எனக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே, தேங்க்யூ சார். எஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ராமலிங்கம் சார், நம்ம ஆக்டிவேஷன் ஓகே. சார் வந்து கோவிலுக்கு போயிருந்தாரு. பாபு சார், நீங்க ஆக்டிவேஷனை டெமோ பண்ணி காட்டுங்க. பண்ணிடலாம் சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆக்டிவேஷன் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நான் லைவா நான் வந்து ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணிட்டு நீங்க அதே மாதிரி கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம் உங்க ஐடி ஓபன் பண்ணி. தேங்க்யூ. பண்ணுங்க. ஓகே, நான் வந்து லேப்டாப்ல ஷேர் பண்றேன். என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? கிளியர் சார், கிளியர் சார். தேங்க்யூ சார். ஓகே, 1 minute ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, என்னோட ஐடி வந்து நான் வந்து ஓபன் பண்றேன். ஓகே, ஸோ நம்மளுடைய டேஷ்போர்டு இதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே ஓபன் பண்ணும்போது இந்த இடத்துல பிங்க் கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்கும். போன்ல வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்கும். போன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1 minute. சார் ஒரு மெசேஜ் போட்டுருந்தாரு, அதான் 1 minute வந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இந்த பேஜ் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஷிஃப்ட் டு லெவல் ஸ்கிரீன். இந்த பிங்க் கலர் பாக்ஸை நம்ம டச் பண்ணும்போது அப்படியே என்டர்லி டிஃப்ரெண்ட் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நம்மளுடைய டொனேஷன் கான்செப்டுக்கும் இந்த லெவல் கான்செப்டுக்கும் தனித்தனி ஒரு இது ஓபன் பண்ற மாதிரி தான் ஸ்கிரீன் ஓபன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்க டேஷ்போர்ட்ல நீங்க அந்த 3 லைன் நீங்க டச் பண்ணிட்டு நீங்க டைரக்டா நீங்க டேஷ்போர்ட்ல வந்துடலாம். நம்ம வேலட் பின் வந்து யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க வந்து நீங்க இந்த இடத்துல இருக்கு பாருங்க, சக்சஸ்ஃபுல்லி பிபிஏ வேலட் ஆக்டிவேட்டட். இந்த இடத்துல அவங்களுக்கு ரெட் கலர்ல இருக்கும். ரெட் கலர்ல இருக்கும்போது நீங்க பின்னை வந்து அதுல சேம் உங்க ஐடி நம்பர் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த 30 rupees பின் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் நீங்க வந்து இந்த இடத்துல அந்த ரெட் கலர்ல இருக்கிறத நீங்க டச் பண்ணிட்டு ஆக்டிவேட்டட் அப்படின்னு ஆக்டிவேஷன் அண்ட் கேன்சல் இருக்கும். நீங்க ஆக்டிவேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட்டட் சக்சஸ்ஃபுல்லி வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான் எல்லாமே. ஸோ இப்போ லெவல் கான்செப்டும் அதே மாதிரி தான். அதே மாதிரி எப்போ 30 rupees கொடுத்து இதே மாதிரி ஆக்டிவேட் பண்றீங்களோ இமிடியேட்டா நீங்க அதே ஸ்பான்சர் கிட்டயோ இல்ல உங்களுடைய அட்மின் டைரக்டர் கிட்டயோ நீங்க வந்து 1000 rupees சென்ட் பண்ணி அந்த வேலட்டை வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஐடி நம்பர் சொல்லி. ஓகே, இந்த ஐடி நம்பர் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு 1000 rupees வந்து வேலட்ல வந்துடும். அது எங்க நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னா லெவல் ஆக்டிவேஷன் நீங்க வந்து ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். வாவ், 980 வந்து என்னுடைய இன்கமா வந்திருக்கு. 1000 rupees வந்து என்னுடைய வேலட் அமௌண்ட். ஸோ இந்த இடத்துல ஒரு நிமிஷம், இந்த இடத்துல ஆக்டிவேட் லெவல் அண்ட் கேன்சல் 2 இது இருக்கு. ஸோ ஆக்டிவேட் லெவல் ஜஸ்ட் நம்ம டச் பண்ணும்போது எனக்கு அதுல 1000 rupees 1000 யூனிட், சாரி 1000 rupees கிடையாது, யூனிட். இந்த வேலட் யூனிட்ல எனக்கு 1980 யூனிட் இருக்கு. இப்போ 1000 யூனிட்டை கொடுத்து நம்ம வந்து என்னுடைய ஆக்டிவேஷனை வந்து பண்றேன். ஜஸ்ட் ஆக்டிவேட்டட் லெவல் டச் பண்ணா போதும், லெவல் ஆக்டிவேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. எஸ், இப்போ என்னுடைய பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம், என்னுடைய எவ்வளவு யூனிட் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அதுல ஆல்ரெடி ஆக்டிவேட்டட்.
அதுலதான் போகணும். நெக்ஸ்ட் வந்து ஓகே ஓகே நான் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிட்டேன். என்னுடைய இது வந்து நான் வந்து முடிச்சிட்டேன். பாருங்க, ஷோ லெவல் அக்கௌண்ட்ல போயிட்டு லெவல் ஆக்டிவேஷன் என்னுடைய ஐடி நம்பர் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தேங்க்யூ. சோ அவ்வளவுதான். இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஜஸ்ட் வெரி சிம்பிள் தான். நீங்க 1000 rupees அதுல வந்து 1000 rupeesனே வருது, 1000 யூனிட் நீங்க வந்துட்டு நீங்க லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து லெவல் ஆக்டிவேஷன் நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சங்கர் சார், சங்கர் சார் வேற ஏதாவது நம்ம இதுல சொல்ல ஓகே சார், வேண்டியது ஓகே, கிளியரா இருக்கு, அருமையா இருந்தது. சோ ஒரு Yes, ஒரு sir. ஒரு 4-5 பேரோட ஃபீட்பேக் மட்டும் பேசிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் சார். செந்தில் சார் இருக்காருங்களா? செந்தில் சார், பாக்கியராஜ் சார் இருக்காரு? ஏபி சுரேஷ்குமார் சார், நீங்க பேசுங்க. வெல்கம் சுரேஷ்குமார் சார், நீங்க பேசலாம். வணக்கம் சார். நான் இப்பதான் பேசினேன், அவங்க பேசுறதா பேசுறேன் சார். சார் ஒரு டவுட் சார். இப்ப நம்ம Yes, sir. வேலட்ல வந்து 1500 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி சார் டிரான்ஸ்ஃபர் பண்றது? இல்ல அடுத்தவங்களுக்கு ஆக்டிவேஷன் நம்ம ஐடில இருந்து பண்ண முடியாது, பண்ண ஓகே, முடியுமா? இதுல வந்து டிரான்ஸ்ஃபர் வராது. உங்களுடைய பிபிஏ வேலட் லெவல் மாஸ்டர் அண்ட் இபின் மாஸ்டருக்கு பிபிஏ வேலட் மாஸ்டருக்கு நீங்க போனீங்க அப்படின்னா செல் பிபிஏ வேலட்னு இருக்கு பாருங்க. ஷோ ஆகுதா சார்? நீங்க ஸ்கிரீன் பாருங்க சார். சுரேஷ்குமார் சார், சொல்லுங்க. டேஷ்போர்ட்ல பிபிஏ வேலட் மாஸ்டர் இருக்கு பாருங்க, தேர்ட் ஒன். ஆமா. ஓகே, அதை நம்ம டச் பண்ணும்போது இந்த இடத்துல செல் பிபிஏ வேலட் நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் வராது. நீங்க வந்து யூனிட்டை வந்து நீங்க செல் பண்றீங்க, ஓகே. ஒரு 1000 யூனிட். இதை வந்து நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். லெவல் ஓகேங்களா? மாஸ்டர். இந்த இடத்துல ஆமா, இந்த இடத்துல அவங்களுடைய நம்பர், ஐடி நம்பர், அதுக்கப்புறம் எவ்வளவு யூனிட் நீங்க வந்து கொடுக்கணுமோ நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். 1000, 2000, 10,000 எவ்வளவு வேணாலும் அவங்களுக்கு தேவையோ நீங்க கொடுக்கலாம். சோ உங்களுடைய ஐடி நம்பர் சொல்லுங்க. 70 70 78 92. 78 92. ஓகே, உங்களுடைய நேம் வந்து இங்க வந்து ஷோ ஆயிடும். சோ அப்ப நீங்க கன்ஃபார்மா இங்க வந்து 1000 rupees இங்க 1000 யூனிட். 1 minute, ஒரு நிமிஷம். நீங்க 1000 போட்டு நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் வேலட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இந்த இடத்துல செல் பிபிஏ வேலட் அதுல போயிட்டு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆனா வேலட் பேலன்ஸ்ல வந்து 0 காட்டுது சார். சார் இப்போ உங்க வேலட்ல எவ்வளவு இருக்கு பேமெண்ட்? 1090 இருக்கு. ஓகே, இப்போ நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களா? நான் பண்ணிட்டேன். உங்க ஐடி பண்ணிட்டீங்க. ம். ஓகே, அது இல்லாம ஒரு 1000 rupees இருக்கா இப்போ? ஆமா. ஓகே, இத வந்து நீங்க வேற ஒரு இதுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லையா? ஆமா. ஆனா ஆமா, 0 இந்த காட்டுது. PPA வேற இல்ல சார். நீங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்தது உங்களுக்கு? 2000 இருந்ததா? 2020 ரூபா இருந்தது. கரெக்டா தெரியுமா? தெரியும் சார். ஓகே, இப்ப 0 காட்டுதா? இப்ப 0 காட்டுது. செல்லுல போய் பார்த்தோம்னா 0 இருக்கு. என்னோட ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிட்டேன். ஆக்டிவேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்களா எவ்வளவு இருக்குன்னு? அதான் 0 காட்டுது சார் செல்லுல. அப்படிங்களா? அது என்ன பாருங்க சார். பாபு செல் இன்னும் ஒரு 1/2 hour ஆகும், ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ஓகே ஓகே. செல்லுல என்ன எப்படி காட்டும்னா அவங்க வந்து அமௌண்ட் காட்டும். அதுல ஒரு சப்போஸ் ஒரு சுரேஷ்குமார் சாருக்கு ஒரு 2200 ரூபாய் வருமானம் அப்படின்னா இப்ப 2 ஐடிக்கு 2000 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் அவர் போட்டாருன்னா செல்லு பண்ணிடலாம்.
அப்ப யாருக்கு பண்ணணும், டிரான்ஸ்ஃபர் டு அந்த ஐடி நம்பர் போட்டோம்னா அவங்க அங்க வேலட் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. செல்ல வந்து ஜீரோ காட்டுது, டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுல்ல. அதான் சுரேஷ் சார், இப்ப இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல அது எல்லாமே இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அக்ரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. சார் ஒர்க் போயிட்டு இருக்கு, சரிங்க சார். ஒர்க் போயிட்டு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் சுரேஷ் சார் எப்படின்னா, அது உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு சொல்லிடுறேன். இப்ப நீங்க என்கிட்ட இருந்து 1000 ரிசீவ் பண்ணிக்கிறீங்க, பாபுட்டு இருந்து 1000 ரிசீவ் பண்ணிக்கிறீங்க. எங்க 2 பேருக்கு நீங்க வந்து வேலட் கொடுக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு செல்லுல போயிட்டு ஒரு 1000 ரூபாய் என்னோட ஐடி நம்பர் கணிச்சிருங்க, இன்னொரு 1000 பாபு ஐடி நம்பர் வந்துடும். பாபு என்ன பண்ண 2000 ரூபாய் நீங்க வாங்கிட்டீங்க. இப்படிதான் டீமுக்குள்ள வேலட் அப்படியே பணமாக்கணும். ஒவ்வொரு டாப் லீடரும் அவங்க டவுன்ல. இப்ப நீங்க இதுக்காக என்ன பண்றீங்க, என்கிட்ட பேசி என்னைய ஐடி போட வைக்கிறீங்க, பாபு சரி ஐடி போட வைக்கிறீங்க. சோ உங்களுக்கு டீம் டெவலப் உங்களுக்கு கேஷ் 2000 கிடைச்சிருக்கு. பாபு என்ன பண்ணுவாரு, நீங்க அனுப்பிச்ச வேலட் அவர் ஆக்டிவேட் பண்ணுவாரு. நான் என்ன பண்ணுவேன், என்னோட லெவலில் நான் ஆக்டிவேட் பண்ணுவேன். இதுதான் சார், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அது இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல எல்லாருக்குமே அக்ரிமெண்ட் ஆயிடும் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். 1 ஹவர் சொன்னாரு சார், சொல்லிக்கிறதுல ஒரு 20 நிமிஷம் இருக்கும் சாஃப்ட்வேர் சார் சொல்லி, அப்படியே மதியானத்துக்குள்ள அது கிளியர் ஆயிடுச்சு சார். ஆஃப்டர் தட் சுரேஷ் குமார் சார் நீங்க லைனுக்கு வாங்க, நம்ம பேசலாம் சார். தேங்க்யூ. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பணம் இமிடியேட்டா கிடைக்கும். ஸோ நம்ம டீம்ல வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு எவ்ரி டே எவ்ரி மினிட் 1 hour, அதாவது நொடிக்கு நொடி அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு தான் நம்ம கையில கிடைச்சிருக்கு. செல்வம் சேலம் வெற்றி முருகன், வெல்கம் சார். சார் நீங்க பேசலாம். போடுறது ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் வர மாட்டேங்குது. ஏது சார், புரியல. ஐடி புதுசா போடுறீங்களா சார்? அது சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஓகே. ஆமாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ரிஜிஸ்ட்ரேஷன் காமிக்காது இப்போ. ஓகே சார், தேங்க்யூ. எஸ் சார், எஸ் எஸ், தேங்க்யூ. சார் வெற்றி முருகன் சார், நீங்க ஒரே நிமிஷம். வெற்றி முருகன் சார், நம்பர் கொஞ்சம் கொடுங்க சார். அவ்வளவுதான் சார், போன் நம்பர் சார். சுரேஷ் குமார் கால் பண்ணாரு, செல் பண்ண முடியலையா, செல்ல 0 காட்டுது. 1260 ரூபாய் வந்திருக்கான். 1000 ரூபாய் டவுன்லைன்ல வந்து அனுப்பணும். 1000 ரூபாய் வாங்கிட்டாரா, இந்த வேலட் அனுப்பணும்ல. அது நீங்க இன்னும் செல்ல பாக்கல, அந்த செல்லையும் பாத்துருங்க சார். சார் பேசுங்களா சார்? முருகன் பேசலாம் சார், பேசுங்க சார். ஓகே, நம்பர் கேட்டாருங்க. 7373. பாபு சார். இல்ல பாபு சார், ஏதோ கால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வேற ஏதாவது தகவல் பதிவு பண்றதா பதிவு பண்ணுங்க சார். சார் என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா சார்? சார் உங்க பாபு சார் வாய்ஸ் மியூட் ஆயிருக்கு. பாபு சார் உங்க மைக் மியூட் ஆயிருக்கு. சார் என்னோட வாய்ஸ் கேட்கலையா? இப்ப கேக்குது சார். ஓகே ஓகே சார், நான் இன்னொரு இதுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன், லேப்டாப்ல இருந்து. பாபு வெள்ளூர்ல இருக்கும் பாருங்க, அதுல இருந்து. ஓகே சார், பேசுங்க சார். எஸ் சார், வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் இல்ல. வெற்றி முருகன் சார் இருக்காரா? போன் நம்பர் கேட்டீங்க சார்? சார் ஆமா, சொல்லுங்க சார். 7373 சார் சொல்லுங்க சார். இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு இந்த 40 லெவலுக்கான ஒரு பயிற்சி பட்டறை இருக்குங்க சார். டவுட் இருக்கவங்க அங்க வந்துட்டு கேட்டு கூட கிளியர் பண்ணிக்கிட்டோம் சார். தேங்க்யூ. இன்று மாலை 5 மணிக்கு நமக்கு ஒரு சிறப்பு பயிற்சி பட்டறை. 40 லெவல்ல நம்ம இன்கம் வாங்குறது எப்படி, அதுக்கான பின் வாங்குறது எப்படி, ஆக்டிவேட் பண்றது எப்படி, வேலெட்ல நம்ம எப்படி அந்த வேலெட் யூனிட்டை லோட் பண்றது, வேலெட் யூனிட் மூலமா எப்படி ஆக்டிவேட் பண்றது, மற்றவங்களுக்கு எப்படி வேலெட் யூனிட்டை அனுப்பி வைக்கிறது, இது எல்லாவற்றையும் குறித்து மிக மிக தெளிவான விளக்கம் உங்களுக்கு டாப் லீடர்கள் அனுபவபூர்வமா சொல்லிக் கொடுக்க போறாங்க. அதே போல நிறைய பேருக்கு இன்னைக்கு வேலெட்ல இன்கம் வந்திருக்கு, அந்த வேலெட் இன்கமையும் நமக்கு காட்ட போறாங்க. ஒரு உற்சாகமூட்டும் அற்புதமான மாலை கூட்டமாக இருக்கும். நம்ம எல்லாரையும் தயவு செய்து, அதாவது உங்க குழுவில் இருக்கிற எல்லாரையும் இந்த மீட்டிங்ல கலந்து கொள்ள வைங்க. ஏனென்றால் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய டைரக்ட் 2 நபர்களா இருந்தா அவங்க ஆக்டிவேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு 500 யூனிட் வரும். அப்போ உங்களுடைய உழைப்பின் பலனை உடனடியாக காண்பதற்கான ஒரு அற்புதமான நேரமாகத்தான் மாலை நேரம் இருக்கும்.
அதனால 5 மணிக்கு தவறாம நீங்க கலந்து கொள்ளுங்க. ஆனா தனியா கலந்து கொள்ளாதீங்க. யார் இன்னும் வேலட் பின் வாங்கலையோ, வேலட் லோட் பண்ணலையோ, அவங்களோட கூட வந்து அவங்கள பண்ண வச்சு அந்த இன்பத்தை அனுபவிங்க. இந்த பண மழையில நனைய தயாரா வாங்க. நன்றி நண்பர்களே.